நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாக்ஷாத் நான் தான் SS பிரேமானந்த், உன்னோட மாமனா. என்ன பார்த்துதான் நேத்திக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்த. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்ப அவர் யாரு? எங்க வீட்டுக்கு வந்த ஆளு? அவன் நான் அனுப்பி வச்ச ஆளு. என் டிபார்ட்மெண்ட்ல என் கூட வேலை செய்யற ஒரு ஆளு. ஒருவேளை நான் அன்னைக்கே உன்னை பார்க்க வந்திருந்தா இதே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேன். நானே உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன். ஆனா விதி இப்படி நடக்கணும்னு எழுதியிருக்க. எப்படி நீ நேத்திக்கு என்ன பார்த்ததும் மயக்க அடிச்சு விழுந்தியோ அதே மாதிரி தான் அன்னைக்கு உங்களோட மியூசிக் ஃபங்க்ஷன்ல உன்னை பார்த்ததும் எனக்கும் மயக்கம் வந்துச்சு பிரியா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றத நான் கொஞ்சம் கூட விரும்பல. உனக்கு சந்தேகம் இருந்தா உன் மாமியார கூட கேட்டுப்பாரு. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு முயற்சி பண்ணேன்னு சொல்லுவா. என்ன பண்றது, இது என் பையனோட சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. என் பையன்கிட்ட பேசி பார்த்தா அவன் சொன்னான் நீ அவனோட உயிராமே. அப்புறம் என்ன பண்றது, உன்னை என் பையன் வாழ்க்கையில இருந்து பிரிக்கிறது கஷ்டம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உன்னை சம்மதிக்க வைக்க ஆள் மாறாட்டம் பண்ணி நாடகம் ஆட வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா என் பையனும் சந்தோஷமா இருக்கணும், உன்னோட வாயையும் அடைக்கணும். அம்மா, பெரியய்யா வந்துட்டாரு. எங்க மாமா போயிட்டீங்க? வாங்க வந்து உட்காருங்க. சிட்டு, மாமாக்கு பிளேட் எடுத்து வை. சரிங்கம்மா. சீக்கிரம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஏன் இன்னும் வரல? அடமா டென்ஷன் ஆவாதா, நீ இரு, நான் போய் கூட்டி வரேன். நில்ல. ஆதித்யா அண்ணே, உங்களால அண்ணி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா? இருந்தாலும் பொண்டாட்டி பின்னாடி இப்படி ஓடக்கூடாதுடா. உட்காரு. அம்மா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், எனக்கு பசிக்குதுமா. என்னம்மா, உங்க அப்பா வராத வரைக்கும் யாரும் சாப்பிட முடியாதுடா. முதல்ல நீ வந்து உட்காரு. ஏமா படுற இப்படி? வா வித்யா, அத அங்க வச்சிரு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்து. ஏன்னா அப்ப நீ என் வீட்டு மருமகளா வரப்போறன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. நீ கட்டிக்கிட்டு இருக்கிறியே என் பையன் ஆதித்யா, அவன் மேல நானும் அன்பு வச்சிருக்க, நீயும் வச்சிருக்க. நான் எப்படி நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை ஏத்துக்கிட்டனோ அதே மாதிரி நீயும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடணும். அன்னைக்கு வந்த அந்த போலீஸ்காரன்
உன் கெட்ட கனவுல வந்த ஏதோ ஒரு கேரக்டர் நினைச்சுக்கோ. அப்புறம் என் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறது என் வீட்டு மருமக. அவ இந்த வீட்டு கௌரவத்தையும் பண்பாட்டையும் காப்பாத்தி அவ வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பான். இதுக்கு நான் கேரண்டி தரேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா பழைய கதையை பத்தி பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு ஒரு இடமும் இருக்கும், உன் சந்தோஷமும் நிலைக்கும். நான் சொன்னத நீ மறந்து போய் எப்பவாவது ஒரு வேளை என் பழைய கதையை சொல்லிட்டேன்னு வை, அன்னைக்கே ஆதித்யாவோட உன் உறவு முறியும், உன் வாழ்க்கையும் முடிஞ்சிடும். தேவையில்லாம உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பழையபடி கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் வரும். உன் தம்பி டாக்டர் ஆகணுங்கிற கனவும் நிறைவேறாம போயிடும். உன் அப்பாவோட ப்ரொஃபசர் வேலையும் போயிடும். அதனாலதான் சொல்றேன், நல்ல பிள்ளையா இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய மருமகளா வாழு. அப்படியே கீழே போய் டைனிங் ஹால்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. ஆசையா மருமக சமைச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட வரணும்ல. ஏய், இந்த மாதிரி அழுதுகிட்டு சோகமா பரிமாறினா நல்லா இருக்குமா? அழுகிறத முதல்ல நிறுத்து. எல்லாருக்காகவும் நீ நல்லா சமைச்சிருக்கியோ இல்லையோ, அத சாப்பிட்ட பிறகு நான் உன்னை பாராட்டுவல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ ஏன் என் போன் எடுக்க மாட்டேங்கிறா? என் தலையெழுத்து மாதிரி என் பொண்டாட்டியும் உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? என் போனை எடுத்து தொலை. உத்தரா. ஆமா, நானும் அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்க. ஆனா அது ஏன் தான் தெரியல, உன்னோட நடத்தையில எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன் பொண்டாட்டி உத்ரா உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கா? ஏன்னா உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிட்டா. இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கவலை எனக்கு உன்னோட குரல்லையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி என் பங்களாவுக்கு அவளை கூட்டிட்டு வந்துருவல்ல? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்குள்ள எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லி ஆகணும். உன் பொண்டாட்டி எத்தனை மணிக்கு என் பங்களாவுக்கு வருவான்னு சொல்லணும். முக்கியமான விஷயம், இந்த தடவை ஏதாவது நீ நாடகம் ஆடணும்னு நினைச்சன்னா அப்புறம் நீ வரமாட்ட, நான் தான் வருவேன். எல்லாரும் முன்னாடியும் உனக்கு சொந்தமானதை நான் இழுத்துக்கிட்டு போயிடுவேன்.
சொல்லு. வீட்டில் தான் இருக்கேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஏய், அட்லீஸ்ட் நீயாவது என்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க. ஏற்கனவே வித்யா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற ஒன்றும் இல்லை, அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு வேணுமா. அதுக்காக எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அதுக்காக அவ அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா? அவ உன்னோட பொண்டாட்டி. பொண்டாட்டி? நீங்களும் அவ பக்கம் போயிட்டீங்கல்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்ட வாங்கின சத்தியத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என் மனசுல வித்யாவுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லம்மா. அப்படி இருந்தும் அடிக்கடி இந்த குழந்தை பேச்சை எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அது தேவை. எவ்வளவு நாள் தான் உங்களோட தேவைகளையே நான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை உங்களுக்காக, ஒரு தடவை வித்யாவுக்காக. ஆனா எனக்கு தேவை இருக்குல்ல. என்னோட காதலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் வெளியில தலை காட்டி இருக்கவே முடியாது கௌதம். எனக்கும் என் வாழ்க்கையை வாழறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆதித்யாவுக்கு அவன் காதல் கிடைச்ச மாதிரி எனக்கும் என் காதல் கிடைச்சிருக்கணுமா? ஒருவேளை அப்ப நான் அவனோட காதலுக்கு சம்மதம் சொல்லி இருந்தேன்னா இப்ப ஆதித்யாக்கு அவனோட காதல் கிடைக்காம தான் போயிருந்திருக்கும். இந்த குடும்பத்தோட பேர் கெட்டு போயிருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இங்க பாரு கௌதம், உன்னோட சந்தோஷத்துல எனக்கு விருப்பம் இல்லையா என்ன? ஒரே ஒரு தடவை அம்மாவோட பேச்சு கேட்டு பாரு. வித்யாவை ஏத்துக்கோ. நம்ம குடும்பத்துக்கும் வித்யாவுக்கும் ஒரு வாரிச கூட. உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றதை கேளு. இதுலதான் எல்லாரோட நன்மையும் இருக்கு. உத்ரா, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒருவேளை ரிஷி ரிஷி ஹலோ. ஆமா, ஒரு நிமிஷம். உன்கிட்ட பேசணுமா? பேச உத்ரா. சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத. புருஷன் பொண்டாட்டி கடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை நீயே தான் சால்வ் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கு நடுவில் நான் பேசுறது அவ்வளவா நல்லா இருக்காத. இந்த பேசு பேசு. ஹலோ. இன்னும் நீ அங்கிருந்து கிளம்பல? அப்புறம் எப்போ? என் உயிர் போனதுக்கு அப்புறம் கிளம்பி வர போறியா? நான் பண்ண காரியத்தை நினைச்சு உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல? சரி, பரவாயில்ல உத்ரா. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சு அதை செஞ்சுட்டேன்.
இப்ப நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உனக்கு வர விருப்பம் இல்லைனா நீ ஒரு வேலை செய்ய. ஆம்புலன்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நம்ம வீட்டோட அட்ரஸ் சொல்லி அனுப்பு. நான் ஃபேனுக்கு கீழே கயிறோட தான் நிக்கிறேன். இப்ப தொங்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் பூரா விதவியா சுத்திக்கிட்டு. இங்க பாரு உத்ரா, நான் உன் மேல சத்தியமா தான் சொல்றேன். ஒருவேளை இப்ப நீ இங்க வரலனா நான் என்னோட உயிரை விட்டுருவேன். என்ன உயிரோட தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனா உடனே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர். இல்லனா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடா, அவங்க இன்னும் வரலையா? பிரியா அவரை கூட்டிட்டு வரதுக்கு எதுக்காக இவ்வளவு லேட் பண்றா? தேவயானி, ஒரு விஷயத்தை மட்டும் பிரேமானந்துக்கு நல்லா புரிய வை. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் அவங்க நேரத்துக்கு தான் வருவாங்கன்னா அப்புறம் இப்படி உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட போறேன். ஏ பொண்ணு, போய் சாப்பாடு எடுத்துட்டு போ. சீக்கிரம் போ. போங்கறல்ல. ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க? அட, பெரியவங்களும் குழந்தைங்களும் ஒரே மாதிரின்னு சொல்லுவாங்க. இங்க நான் பசியில துடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் உன் பையனை பாரு, பசிக்குதுன்னா எங்க போனானே தெரியல. ஆதி ஆதி எங்க போனா? ஐயோ, சின்ன வேற எங்க போயிட போறாருமா? பூவை தேடி இந்த வண்டு பறந்து போயிருக்கும். வாய மூடு. இந்த ஆதித்யா இருக்கானே, ஒரு தடவை கூட என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கும் புதுசா வந்திருக்கா, உடம்பு வேற சரியில்லை. அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அப்பா, பிரியாங்க உங்களை கூட்டிட்டு வரேன்னு அப்பவே வந்தாப்பா. மாடியிலயும் இல்ல, கிழியும் இல்ல. பிரியாவா? இங்க வரலையாப்பா? வரலையா? அப்போ ரூமுக்கு போயிருப்பா நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். போய் பாரு. பிரியா, ஏ பொண்ணு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அதோ எடுத்துட்டு வரேன் பெரியயா. அம்மா சாப்பாடு. அட, மேடம் என்ன கேக்குறது? முதல்ல இங்க சாப்பாட்டை போடு. பசியில உயிர் போகுது எனக்கு. சரி பெரியயா, சரி. பிரியா, பிரியா, எங்க போனாவ? என்ன ஆச்சுன்னே தெரியல. பசி உயிர் போகுது. ஒவ்வொருத்தரா மாறி மாறி காணாம போயிட்டு இருக்காங்க. சாரி, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துட்டீங்களா? சீக்கிரம் எனக்கு சாப்பாடு பரிமாறு. பிரியா எங்க? சாப்பாடு பிரியா தான் பரிமாறுவா. அவ எங்க காணோம்? ஆதியும் அவளை தேடிதான் போனா. ஆனா நான் பிரியாவை பார்க்கவே இல்லையே. என்ன சொல்றீங்க? பிரியா உங்களை பார்க்க தானே வந்தா? என்ன கேட்டா அவ ரூமுக்குள்ள போயிருப்பா. ஆதி அவளை பார்க்க போயிருக்கான். பிரியா, 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 இங்க பறிச்சிட்டு அம்மா மேல போய் சீக்கிரமா 2 பேரையும் கூட்டிட்டு வா. இங்க பாரு, நீயும் மேல போய் உட்காந்துட்டு இருக்காத, எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா.
பிரியா பிரியா என்னாச்சு? பிரியா எங்க? தெரியலமா. தெரியலையா? என்ன சொல்ற நீ? அம்மா வீடு பூரா தேட்ட அவளை எங்கேயுமே காணுமா?